வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாசனையான டேஸ்டியான சூப்பரான ஒரு ஸ்வீட்டு காசி அல்வா, அதாவது பூஷணிக்காய் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பூஷணிக்காய் அல்வா ஆர் காசி அல்வா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, வெள்ளை பூஷணிக்காய் துருவினது, தோல் நீக்கி விதை நீக்கி துருவின வெள்ளை பூஷணிக்காய் நான் ஒரு 400 கிராம், அதாவது 2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை 1 கப்பு. ஸோ பூஷணிக்காய் துருவலில் பாதி அளவு சர்க்கரை, அதாவது 2 கப்பு பூஷணி துருவல், 1 கப்பு சர்க்கரை. கலர் நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் கலர் நான் வந்து ஆரஞ்சு ரெட் எடுத்திருக்கேன். அது தேவையான அளவுக்கு ஒரு 2 சிட்டிகை. ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன். ஒரு 10 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக நல்லா உடச்சி வச்சுருக்கேன். நெய் ஒரு 50 கிராம். பூஷணிக்காவை துருவும் பொழுது நமக்கு நிறையா தண்ணி வரும் அதுலேருந்து. அதை வந்து நம்ம ஒட்டு மொத்தமாக புழியாமல் லைட்டாக புழிஞ்சு அந்த பூஷணி துருவல் எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து நான் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்ம பூஷணிக்காவை வேக வைக்கிறதுக்கு இந்த தண்ணி தேவைப்படும். இன்கேஸ் இதுவும் பத்தலை அப்படின்னா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். அது வந்து பூஷணிக்காவினுடைய நேச்சரை பொறுத்து. சில பூஷணிக்காய் வந்து நிறையா தண்ணி இருக்கும், சிலது வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி வற்றி இருக்கும். அது நம்ம எப்படி நம்மளோட வாங்கியிருக்க பூஷணிக்காய் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அடுப்பில் நான் வாணலி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் ஒரு 10 ml விட்டுக்கலாம். விட்டு அதில் வந்து நம்ம முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு பார்ப்போம். முந்திரியை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அதே வாணலியில் அந்த நெய்யில் அந்த பூஷணி துருவல், தண்ணியை ஓரளவுக்கு வடித்து வச்சுருக்க பூஷணி துருவலை சேர்த்து ஒரு பரட்டிடுவோம். அது வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து பரட்ட வேண்டியதில்லை, ஒரு 2 நிமிஷம் அந்த நெய் வந்து நல்லா இதுக்குள்ளே வாங்குகிற மாதிரி வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 2 மினிட்ஸு இதை வதக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பூஷணிக்காயிலேருந்து நமக்கு கிடைச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதையே ஊற்றி இதில் வேக வைக்க போகிறோம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா பரட்டிட்டு பூஷணிக்காயிலேருந்து எடுத்த தண்ணியை ஊற்றி அந்த பூஷணிக்காவை மூடி வேக வைக்க போகிறோம். ஸோ அதை ஊற்றி வேகும்போது பார்க்கலாம். நெய்யோடு சேர்த்து பூஷணி துருவலை வந்து ஒரு 2 நிமிஷம் பரட்டியாச்சு. இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த பூஷணிக்காவுடைய தண்ணியை வந்து ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு வந்து 15லேருந்து 20 மினிட்ஸ் விட்டுடலாம். நல்லா வேகணும் அந்த பூஷணி துருவல் வந்து. மூடி வச்சிடணும் கண்டிப்பாக. இதில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து, இதை சிம்மிலேயே தான் வைக்கணும், ஹை ஃப்ளேம்லலாம் வச்சிட வேண்டாம். ஸோ அதை மூடி வச்சுருவோம். ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். பூஷணிக்காவை மூடி வச்சு 20 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு ஆயிடுச்சு. இடையில கலரி விட்டுருக்கேன். ஸோ இப்போ திறக்கலாம். அந்த நம்ம ஊற்றின தண்ணியெலாம் நிறையா வற்றியாச்சு. அந்த பூஷணிக்காவோட பச்சை வாசனை போயிடுச்சு. அதே மாதிரி அது நல்லா வெந்தும் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா, சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பூஷணிக்காய் சரியாக வேகலை அப்படின்னா சர்க்கரையை சேர்த்தோன்னா அதுக்கப்புறம் அது வேகவே வேகாது. ஸோ நம்ம பயப்படாமல் ஒரு 20 மினிட்ஸ் மூடி வச்சிட்டோன்னா அது ஷியோராக வெந்துடும். நமக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். ஒரு 10 நிமிஷம்னா கூட நமக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வெந்துடும். இப்போ அது கூட சர்க்கரையை சேர்த்துடலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு கலரையும் சேர்த்துடலாம். கலரையும் சேர்த்துட்டு கலர ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்த உடனேயே கண்டிப்பாக கொஞ்சம் வாட்ரியாக தான் மாறும். அது நோ ப்ராப்ளம். நம்ம வந்து அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம அதை கிளற போகிறோம். கண்டிப்பாக நம்ம சிம்மில் தான் வச்சு கிளறுறோம். அதனால் எந்த விதமான அடிப்பிடிக்கிற பயம்லாம் நமக்கு கிடையாது. ஸோ இது வந்து சர்க்கரை உருகிறதுனால அப்படியே வாட்டரியாக தெரியுது. இதை கிளறிட்டே இருப்போம் தொடர்ந்து. இடையில கொஞ்சம் நெய் விட்டு கிளறுவோம். அந்த கன்சிஸ்டன்சி வரும்பொழுது பார்க்கலாம். இந்த வாட்டரியாக இருந்தது வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பையும் ஏலக்காய் பொடியையும் நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இடையில வந்து நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டே இருக்கணும். நல்லா கிளறி விட்டுடலாம். நெய் விட்டு கிளறிட்டு இறக்கும் பொழுது பார்க்கலாம். காசி அல்வா
இறக்க வேண்டிய பதத்துக்கு வந்தாச்சு. நீங்கள் கலர்னிங்கன்னா அப்படியே ஒட்டு மொத்தமாக எல்லாமே நகரும். இது வந்து என்ன பண்ணாதுன்னா வானொலியில் அப்படியே ஒட்டாது. கலரை பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாமே ஒன்றா சேர்ந்துட்டு அப்படியே வரும். கீழே வந்து நமக்கு வெந்தா ஒரு ஒயிட் கலர் போர்ஷன் தெரிகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வரும் இப்படி கீழே பார்த்தா. ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான பதம். இப்போ என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நிறுத்திட்டு இதை வந்து ஹாட்டாக சர்வ் பண்ணுறதுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ கமகமன்னு நல்ல வாசனையாக கலர்ஃபுல்லாக நம்ம காசி அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் அந்த கிளாஸ் ஏதாவது ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படியே ஒரு ஜிலுன்னு ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்கும் நமக்கு. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு அழகான பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். அப்புறம் இப்படி பிடிச்சோம் அப்படின்னா டக்குன்னு அது வந்து கீழே சொட்டாது. அதுவும் ஒரு நமக்கு பதத்துக்கு ஒரு கரெக்டான அளவு. ஸோ இப்போ அதை வந்து நிறுத்திடலாம். அருமையான டேஸ்டியான வாசனையான ஃபென்டாஸ்டிக் காசி அல்வா, அதாவது பூஷ்ணிக்காய் அல்வா இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். இதே மாதிரி அருமையான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் எனக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.